ஐபிஎல் பார்த்து கொண்டிருக்கும் தமிழக கிரிக்கெட் ரசிகர்களே, சென்னை சூப்பர் கிங்ஸ் தொடர்ந்து தோல்வியுற்று வருவதால் வருத்தத்தில் இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். குஜராத் டைட்டன்ஸோட மேட்ச் பாருங்க. அங்க குஜராத் தமிழர்கள் சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான் இணைந்து கலக்கும் ஒரு அற்புதமான ஐபிஎல் காவியம் போய்கிட்டு இருக்குது. ஆமாங்க, இந்த ஆரஞ்சு கேப் ரேஸில் சாய் சுதர்ஷன் இருக்காரு. பர்பிள் கேப் ரேஸில் 2வது பிளேஸில் இப்போது சாய் கிஷோர் இருக்கிறாரு. ஷாருக்கானை உள்ளே கொண்டு வந்தால், வாஷிங்டன் சுந்தரை உள்ளே கொண்டு வந்தால் மேட்சை ஜெயிக்கிறதுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு தட்ஸ் இட் ஆனர் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. அதனால் உங்கள் மனசு புண்படுது அப்படின்னா புண்பட்ட இதயத்தை குஜராத் தமிழர்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஆற்றுங்க. இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குஜராத் டைட்டன்ஸ் வந்து டேபிள் டாப்புக்கு ஒரு தடவையாவது வருவாங்க. மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மாதிரியான டீமுகளை பீட் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்களா? பண்ணிட்டாங்க. டேபிள் டாப்பில் இருக்கிறாங்க. நெஹ்ரா உட்காந்து இளநீ குடிச்சிட்டு சுற்றிலும் நடந்துக்கிட்டு வேறு லெவலில் பண்ணிட்டாருங்க. ஸோ இந்த வீடியோவில் குஜராத் தமிழர்கள் குஜராத் டைட்டன்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில் ஓவரால் இது வரைக்கும் அதை பற்றி பேசுகிறத தாண்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன பேசுகிறது இன்றைக்கி அவங்கள பற்றி ஸோ பேசவும் போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சோட ஆனந்தாவும் ஜக்கத்ரானும் இந்த ஐபிஎல் முழுக்க கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கும்போது வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணணும். இந்த மேட்சோட வின்னர் யார் அப்படின்னா, இல்லை நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் முதல்ல, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, யார் அதிக ரன் அடிப்பா அப்படின்னு கேட்கும்போது ஒரு 4-5 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சாய் சுதர்ஷன், அதுக்கப்புறம் ஜிடி வின் பண்ணுவாங்கன்னு. அதிலிருந்து பாலாஜி தாசன் 5094. ஸோ பாலாஜி தாசன் தான் இன்றைய தினத்தோட வின்னர். அவருக்கு தான் டெக்கத்லான் பரிசு போகுது. பாலாஜி தாசன் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், அண்ணன் நான் தான் ஜிடி வர்சஸ் ஆர்ஆர் மேட்சோட வின்னர் அப்படின்னு நம்ம பேசிப்போம். ஐபிஎல் வின்னர்ஸுகளோட பரிசெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்த வாரத்திலிருந்து வந்துடும். இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின்னர்ஸுகளுக்கு பரிசு வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட வின்னர்ஸுகளோட இருக்கீங்களே, அவங்கெல்லாம் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஃபார்ம் ஒன்று இருக்குது, ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பரிசு வரும். தயவு செஞ்சு உங்களுக்கு பரிசு வரலை அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட வின்னர்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். அதே போல் ஐபிஎல் வின்னர்ஸ் தயவு செஞ்சு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் மெசேஜ் பண்ண மாட்டீங்க. நான் தயவு செஞ்சு இப்போது ரிவ்யூக்குள்ளே போகிறேன். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் அகமதாபாத்தில் நடந்து முடிஞ்ச குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவில் பார்க்க வந்திருக்கிறீங்க. கிவ் அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். எப்படி குஜராத் தமிழர்களோட பர்ஃபார்மன்ஸ் உறுதியாக இருக்கோ, திடமாக இருக்கோ, அதே மாதிரி டெக்கத்லான் பொருட்களும் உறுதியாக திடமாக இருக்கும். ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு ரிவ்யூக்குள்ளே போகும்போது சஞ்சு சாம்சன் டாஸை வின் பண்ணி பவுலிங் எடுத்தார். பட் ஆக்சுவலி பேட்டிங் போயிருந்துருக்கலாமோன்னு எனக்கு ஓரளவு தோணுது. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் யோசிச்சிருப்பார், இந்த டியூ வரும், அதனால் சேஸ்க்கு போகலாம் அப்படின்னு கூட அவர் யோசிச்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது சம்மராக இருந்தாலும் பனி பெய்ய தான் செய்யுது. ஆனால் இந்த பால் மாற்றுறாங்கல்ல, இந்த பால் மாற்றுறதாலே பார்த்தீங்கன்னா எனக்கு அன்றைக்கி தயால் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அதெல்லாம் நல்லா போட்டாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுது. ஸோ பாலை சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி இந்த பவுலிங் போடுற டீமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுது. கொஞ்சம் பேட்டிங் டீமுக்கு இருக்குது, பட் ஆனால் பவுலிங் டீம் இருக்குதோ எனக்கு தோணுது பர்டிகுலராக. ஸோ அது வந்து விளையாடுறவங்க அதை பற்றி பேசினா பெட்டராகவும் இருக்கும். ஸோ ஓகே, இங்கே நம்ம அந்த மேட்சுக்குள்ளே வரும்பொழுது ஜிடிக்கும் சரி ஆர்ஆருக்கும் சரி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறதுல பிரச்சனையே கிடையாது. அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எஸ்பெஷலி ஜிடிக்கு இதில் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறதுல அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ப்ரெஷரே இல்லாமல் ஆடுவாங்க. இந்த டாப் 3 வந்து பெருசாக ஸ்கோர் அடிச்சிட்டாலே முடிஞ்சிச்சு. பட் இன்றைக்கி ஆரம்பிக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒன்று ஆரம்பிச்சார். கும்முன்னு ஒரு பால் ஒன்று ஏற்றினார். யாருக்கு ஏற்றினார்? 3 பேருக்கு இன்றைக்கி ஏற்றினார். அதில் கில்லு இன்கமிங் டெலிவரி நல்லா சீம் பார்த்தீங்கன்னா போய் அடிச்சுது. அந்த இன்கமிங் பால்ஸ், அந்த பால்ஸில் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. விட்டார், சர்க்குன்னு போச்சு. இது வரைக்கும் கில்லு அந்த இன்கமிங் டெலிவரியை ஜட்ஜ் பண்ணுறதுலே நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த இன்கமிங் டெலிவரியில் நிறையாக்கு போல்டாக இருக்கிறாரு. அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேருந்து வேர்ல்டு கப்லேருந்து எல்லா சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலேருந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் லீவ் பண்ணுறதுல, அதுவும் அந்த இன்கமிங் அவுட்கமிங் பால் அப்படின்னா அவருக்கு அந்த இன்ஸ்விங் அவுட்ஸ்விங் பால் உள்ளே எது வெளியில் வருதுங்கிறதுல அதை ஜட்ஜ் பண்ணுறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்கிறது திரும்ப தெரியுது. பட் முரளி விஜய் எனக்கு இங்கே ஞாபகப்படுத்துகிறார். அப்படியே அழகாக அப்படி தூக்கி அப்படியே கையை அப்படி லீவ் பண்ணுவார். ஆர்ட் ஆஃப் லீவிங்னு சொல்லுவாங்க. அப்படியே சூப்பராக இருக்குது. அப்படியே கையை தூக்கி இந்த பேட்டோட சுற்றி அது மாதிரி லீவ் பண்ணுவார். ஸோ ஒரு ஓப்பனர் அப்படின்னா முரளி விஜய் இல்லை, ஒரு ஓப்பனர் அப்படின்னா அந்த பாலை லீவ் பண்ண தெரியணும் நியூ பாலில். பட் கில் அதிலிருந்து மீண்டு வரலாம் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ஃப்ரீ விக்கெட்டாக இருப்பார். இவ்வளோ பேசுகிறேன்னா
எனக்கு ஒன்று இல்லை 2 இல்லை நிறைய தடவை அது இம்பாக்ட் கில் விஷயத்தில் ஏற்படுத்தி இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு 100 ரன் அடிக்கணும், 200 ரன்னு டெஸ்ட்டில் ஒரு 300 ரன் போகணுன்னா நியூ பாலில் செமி நியூ பாலோ பாலை லீவ் பண்ண தெரியணும், இல்லை ஷார்ப்பாக டிஃபென்ஸுக்கு போகணும். அந்த இடத்துல கில் தடுமாறுறாரு, இல்லை ஸ்டெம்பே விடுறாரு, விக்கெட்டை விடுறாரு. ஆனால் சாய் சுதர்ஷனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ரவுண்ட் த விக்கெட்லேருந்து வந்து ஏற்றினார் நியூ பால், ஃபஸ்ட் 2 பால் க்ளவுஸை சரி பண்ணார் சாய் சுதர்ஷன். அப்புறம் வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஜாஸ் பட்லருக்கு ஒரு ஏற்றிட்டு ஃபார்வர்ட் ஷார்ட் லெக் ஒன்று வச்சார். அதுக்கப்புறம் அந்த ஓவர்லேயே ஒன்று அடித்தார் ஜாஸ் பட்லர். பட் அது வரைக்கும் தான் அந்த ஆர்ஆரோட டாமினன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய் சுதர்ஷனும் சரி ஜாஸ் பட்லரும் அதை ரொம்ப அழகாக பிரித்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா டாமினேட்னா ஒரு பார்த்துருப்பீங்க நீங்கள், ஸ்கோர் 200+ அப்படின்னா இவங்க ஆரம்பத்துலேருந்து அடித்து ஆனாங்கன்னா இல்லை, அழகாக எடுத்துகிட்டு போனாங்க. 6க்கு தான் போகணும் அப்படின்லாம் வந்து ரஷ் பண்ணவே இல்லை. ஆனால் இதில் நான் அழகாக எடுத்துகிட்டு போனேன்னு சொன்னால் சாய் சுதர்ஷன் கோச்சிப்பார். ஏன்னா அவர் ஆன அழகாக இருக்கும், கிளாஸாக இருக்கும். பட் அதை தாண்டி சில சீக்கி ஷாட்ஸ் போனார், upper cuts போனார், ஸ்ட்ரைட் ட்ரைவ் போனார், அப்படியே ஆஃப் சைடு டக்குன்னு ஒரு கட்டு ஒன்று வச்சார். இதெல்லாமே இருந்துச்சு. டவுன் த லெக் சைடு போட்டால் அதையும் கிளான்ஸ் பண்ணார். இவர் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஜாஸ் பட்லர் தீக்ஷனாவை ரொம்ப கவனிச்சுக்கிட்டாரு, அழகாக பார்த்துக்கிட்டாரு. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆரை கொஞ்சம் தலையை சொரிய வச்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தாங்க நான் வந்து நெஹ்ராவை நான் பாராட்டுவேன். இங்கே தாங்க நெஹ்ரா அப்படிங்கிறவர் என் கண்ணுக்கு தெரிகிறாரு. இங்கே மட்டும் இல்லை, செகண்ட் இன்னிங்ஸ்லையுமே ரொம்ப அதிகமாக தெரிகிறாரு. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ருத்தர்ஃபோர்டை அனுப்புனாங்க. அந்த மேட்ச்சில் ஆக்சுவலி தோத்தாங்க. எதனால் ருத்தர்ஃபோர்டை அனுப்புனாங்க, அந்த மேட்ச்சில் வந்து தப்பு பண்ணிட்டாங்க ருத்தர்ஃபோர்டுன்னு சொல்லிட்டு. பட் கிளென் ஃபிலிப்ஸுக்கு முன்னாடி ருத்தர்ஃபோர்ட் நானும் அனுப்பியிருப்பேன். ஏன்னா ருத்தர்ஃபோர்டு நீங்கள் கேமை பார்த்தீங்கன்னா கிளென் ஃபிலிப்ஸை விட பெட்டரா இல்லையா அப்படிங்கிற கேள்விகளை நான் வரல. ஆனால் ருத்தர்ஃபோர்டும் அதுக்கு சளைத்தவர் கிடையாது. ருத்தர்ஃபோர்டை சர்ப்ரைஸாக அனுப்புனாங்க. சர்ப்ரைஸாக அனுப்புகிறாங்களா? அதுக்கப்புறம் போன மேட்ச்சில் வந்து யார் வருவா, ருத்தர்ஃபோர்டே தான் வருவார்னு எதிர்பார்க்கும் போது ருத்தர்ஃபோர்டை அனுப்பாமல் வாஷிங்டன் சுந்தர் அனுப்புனாங்க. வாஷிங்டன் சுந்தர் டிஸ்மேண்டில் பண்ணார், ஒரு நட்ராஜா ஷாட் ஒன்று அடித்தார், ஜெயிச்சாச்சு. திரும்ப இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாருக்கானை வந்து அனுப்புனாங்க. எதிர்பார்க்கவே இல்லை எல்லாரும், என்னடா ஷாருக்கான் வராருன்னு. ஷாருக்கான் வந்தார். ஷாருக்கான் வந்து அவர் தீக்ஷனாவை டேக் ஆன் பண்ணார், ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணணும். ருத்தர்ஃபோர்டு ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஷாருக்கான் ஸ்பின்னர் நல்லா டேக் ஆன் பண்ணுவார், டெமாலிஷ் பண்ணுவார், ஸ்பின்னரை டெமாலிஷ் பண்ணார். துஷார் தேஷ்பாண்டே எடுத்துகிட்டு வந்தாங்க. துஷார் தேஷ்பாண்டேவும் 6 அடித்தார். ஓகே, பிளான் சக்ஸஸ். டெவோத்தியா போனார், டெவோத்தியாவும் அடித்தார். பட் அதுக்கு முன்னாடி டெவோத்தியாவெல்லாம் அனுப்புனார் சேசிங்க்கு, அது ஆக்சுவலி ஃபெயிலியராகவும் முடிஞ்சது. ஆனால் அந்த சர்ப்ரைஸ்னு ஒன்று இருக்கல. சரி, நான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கட் பண்ணி திரும்பி செகண்ட் இன்னிங்ஸில் நான் ஜம்ப் பண்ணுறேன். இதில் வந்து இஷாந்த் சர்மாவை வந்து கொண்டு வந்தது நான் எப்படி பார்க்குறேன்னா, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறையா இருக்காங்கங்கிறதுனால ஸோ லெஃப்ட் ஹேண்டருக்காக உள்ளே கொண்டு வந்தாங்க இஷாந்த் சர்மாவை. அதுவுமே உங்களுக்கு அந்த மேட்ச் கை கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கெஜ்ரோலியாவை உள்ளே கொண்டு வந்தார். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது, ஏன்னா கெஜ்ரோலியாவை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கெஜ்ரோலியா வந்து ரியன் பராகோட விக்கெட் எடுத்தார். ஏன்னா இந்த பக்கம் ரியன் பராக், சஞ்சு சாம்சன் நின்று இருந்தாங்கன்னா அவங்க ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் இன்னும் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கோர் வந்து மேபி சேஸ் பண்ணியிருக்கலாம் நான் நினைக்கிறேன். அது கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியாது, ஆனால் வாய்ப்பு இருந்திருக்கு. அதே போல் ஃபஸ்ட்டு மேட்ச் அர்ஷத் கானை சேர்த்தாங்க. என்னடா அர்ஷத் கானை சேர்க்குறாங்களேன்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெஹ்ரா அண்ட் கில்லோட கேப்டன்சியில் பார்க்கும்போது டோட்டலாக சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. ட்ரீம் 11 விளாடும் போது இது பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் நமக்கு பிரச்சனையை விட ஆப்போனன்ட் டீம் விளாட்றாங்களே அவங்களுக்கு பிரச்சனை. அதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான் பி, பிளான் சி, டி போட்டு வச்சுக்கணும், நாங்கள் எப்போ யாரை இறக்குவோன்னு தெரியாது அப்படின்னு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு ஆஷிஷ் நெஹ்ரா. அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இது வரைக்கும் போயிட்டுருக்கு. டேபிள் டாப்பில் இருக்கிறாங்க, ஒரு டாப் பேட்டரை வந்து எடுக்கிறாங்கன்னா அது காரணம் ஆஷிஷ் நெஹ்ராவும் ஒரு காரணம். உட்காந்து செம்மையாக ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. இதில் அதான் சொல்கிறேங்க, நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஷாருக்கான் உள்ளே வந்தார், ஷாருக்கானும் ஸ்பின் அடிக்கிறதான் கொண்டு வந்தாங்க. அவர் ஸ்பின்னையும் அடித்தார், அதாவது தீக்ஷனையும் அடித்தார், துஷார் தேஷ்பாண்டியாவும் அவர் அடித்தார். இதுக்கு இடையில சாய் சுதர்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட்டே இந்த மேட்ச்சில். ஏன்னா சாய் சுதர்ஷன் வந்து இன்றைக்கி என்ன பண்ணார், அவர் பெருசாக ரஷ் பண்ணி போகவே இல்லை. 4-6 வந்துக்கிட்டு இருந்தது. துஷார் தேஷ்பாண்டேவுக்கு அகேன்ஸ்டாக அந்த upper cut ஒன்று அடித்தார். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷத், அதே போல் சந்தீப் சர்மாவையும் அவர் அடிக்கிறதுக்கு ஆஃப் சைடில் ஒன்று அடித்தார், டப்புன்னு ஒன்று அடித்தார். செம்மையாக இருந்துச்சுங்கிற மாதிரி அடித்தார். ஆஃப் சைடில் 2 பக்கமும் அடித்தாருன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ராங். ஸோ எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு தான் இருந்தார், அடிக்காமலாம் கிடையாது. அவர் தான் வித்தியாசமே. 4 அடித்தார், 6 அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4 4 கிட்டத்தட்ட அடித்தார். இந்த மாதிரியான ஒரு சாய் சுதர்ஷன், இது சாய் சுதர்ஷன் 2.0. சீக்கி ஷாட்ஸ் ரெகுலராக ஆடிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. அதான் சொல்கிறேன், வித்தியாசமே அவர் தான். அவர் மாதிரி ஒரு பக்கம் யாராவது ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடி இருந்தாங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே இவ்வளோ பெரிய ஸ்கோர், அதாவது 200 ஸ்கோர் அடிச்சாச்சு. ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஒரு என்ன சொல்கிறது வின்னு இந்த சாய் சுதர்ஷன் கேமே ஒரு மாதிரி எப்பா இந்த மேட்ச்சு வின்னுன்னா அதுக்கு காரணம் இந்த இன்னிங்ஸ்ப்பா. ஸோ இந்த இன்னிங்ஸ்க்காக தான்ப்பா இது ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரியே ஜெயித்தாங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸில் அந்த பிளானும் அந்த எக்ஸிக்யூஷனும் ப்ளஸ் எந்தளவுக்கு ஒரு ஆர்ஆர் கேம் அவேர்னஸ் இருந்திருக்கு, எந்தளவுக்கு அவங்க பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்கங்கிறது தான். பவர் பிளே ஒரு மாதிரி ரொம்ப ரஷ் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஜெய்ஸ்வாலும் சரி இந்த பக்கத்தில் நிதிஷ் ராணா ஆடும்போது அவங்க அவுட் ஆகிட்டு போகும்போது இந்த பரபரப்பு இருந்து அழகாக காமாக எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். இங்கே பாருங்கள் ஹெட்மேயர் நிற்கும் போதுமே வந்து ஒன்றும் பாலுக்கு ரன்னுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஓவருக்கு 13 ரன் 15 ரன் அடிக்கணும், சரி 15 ரன் கிட்டத்தட்ட அடிக்க வேண்டியது நிலமை தான் இருந்துச்சு. ஆனால் விக்கெட்ஸ் இல்லை, அதுதான் பிரச்சனை. விக்கெட்ஸ் இல்லை. நான் சொல்கிறேன்லங்க இப்போ எடுத்த விக்கெட்ஸ் எல்லாமே பிளான் பண்ணி எடுத்தாங்க தான். ஜெய்ஸ்வாலும் ராணாவுக்கும் கரெக்டாக தேர்ட் மேலே நிற்க வச்சு எடுத்தாங்களா. அதுக்கப்புறம் கெஜ்ரோலியா உள்ளே கொண்டு வந்து ஒரு மாதிரி ஆங்கிளை க்ரியேட் பண்ணி ஓவர் த விக்கெட்லேருந்து பால் ஸ்விங்கெல்லாம் கிடையாது, மேலே போடு அதாவது மேலேருந்து ஹையாம் ஆக்ஷனில் உள்ளே கொண்டு வந்து போடுங்க, ஐ மீன் இந்த ஹேண்ட் போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான். பிரசித் கிருஷ்ணா வந்து சஞ்சு சாம்சன் எடுத்தார். லென்த்து பால் அந்த குட் லென்த்து இல்லை ஷார்ட் லென்த்தில் தான் அடித்து போட்டிருக்காரு. கரெக்டாக சாய் சுதர்ஷனை அந்த நிற்க வச்சு இந்த கலியில் நிற்க வச்சு எடுத்தாரா. அதுக்கப்புறம் தெரியுது ஹெட்மேயர் ரஷ் பண்ணுறாரு, அடித்தாப்பா இன்றைக்கி அடித்து தான் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் போகிறாரு. அப்படின்னு அவருக்கு நல்ல ஷார்ட் பால் போட்டாங்க. கரெக்டாக டீப் ஸ்கொயர் லெவலில் சாய் கிஷோர் நின்றுட்டு இருந்தார். அவுட்டு. துருவ் ஜுரேல் அதுக்கு முன்னாடி அவுட் ஆனார். துருவ் ஜுரேலோட விக்கெட்டும் சரி, எனக்கு ரியன் பராக் சஞ்சு சாம்சன் அந்த 3 பேரோட விக்கெட் தோல்விக்கான காரணம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷார்ட்டாக போட்டார் ராஷித் கானு. ஸ்கொயர் பவுண்டரி ரொம்ப பெருசு, ஷார்ட்டாக ஃப்ளாட்டாக போட்டார். அங்கே ஃபீல்டரை வச்சு தான் போடுவாங்கன்னு தெரியும். அவர் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் அடித்தார், பிஹைண்ட் ஸ்கொயரில் அடிக்காமல், இல்லை வேறு எங்கேயாவது வேணாலும் அடிச்சிருக்கலாம். ஆனால் அங்கே அடித்தார். கரெக்டாக ஃபீல்டர் இருந்தாங்க. சுபம் துபேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுளி ட்ரை பண்ணார். ஆரம்பத்தில் ஹெட்மேயர் தப்பிச்சாருன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ராங். பட் தப்பிச்சாங்க. பட் ராஷித் கான் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சுபம் துபே மாட்டினாங்க, முடிஞ்சிச்சு. பிரசித் கிருஷ்ணா ஷார்ட்டாக ஹார்டாக போட்டார், ராஷித் கான் ஷார்ட்டாக ஃப்ளாட்டாக போட்டார். அர்ஷத் கானும் சரி சிராஜும் சரி அப்படி தான் போட்டாங்க. ஒன்று ஆன் த லைனு இல்லைனா வெளியில் தேர்ட் மேலே ஃபீல்டர் வச்சு போட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டோம், நம்ம அட்டாக்கிங் மோடுக்கு போவோம். அட்டாக்கிங் மோட்னா ஸோ அகமதாபாத் ஸ்ட்ரைட் பவுண்ட்ரி ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது சின்னது, ஸ்கொயர் பவுண்ட்ரி பெருசு அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் சின்னது இன்னொரு பக்கம் பெருசு, அது மாறும். பட் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து அடித்து ஏற்றி போட போகிறோம், அடித்து ஏற்றி தான் போடுறோம். அவங்கள்ட்ட காமிச்சிட்டாங்க, இன்றைக்கி நாங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பின்னர்னு நாங்கள் வந்து ஃப்ளாட்டாக ஷார்ட்டாக போட போகிறோம், நாங்கள் ஃபாஸ்ட் பாலர்னால் குத்தி அடித்து ஏற்றி உங்களுக்கு ஷார்ட் பால் நாங்கள் போட போகிறோம், அடிச்சுக்கோங்க, உங்களால் சரியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களால் ஸ்கோர் எடுத்து போய்க்கோங்கன்னு அவங்க பிளான் பண்ணாங்க. இதில் பிரியன் ஷாரியா வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, 10 ரன் அவள் அடித்தார் தானே. ஆமாம் 10 ரன் அவர் விட்டு வெளுத்து வாங்கினார். இன்னொரு பக்கம் தீபக் சஹரை வந்து இந்த மாதிரி அடித்தாங்க. தேவ்தத் படிக்கல அந்த ஷார்ட் பால் அடித்தாங்க, ஸ்லோ ஏரனும் சரி அந்த குயிக்காக அந்த ஷார்ட் பாலும் சரி. அந்த மாதிரி இங்கே அடிக்கிறவங்களில் துருவ் ஜுரேல் அடிப்பார், ஷார்ட் பாலை நல்லா விளையாடுவார். ஆனால் அவர் அந்த நேரத்தில் இல்லை, போயிட்டார். சஞ்சு சாம்சனுக்கு ஷார்ட் பால் பிரச்சனை இருக்குது, அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஜெய்ஸ்வால் நல்லா ஆடுவார் ஷார்ட் பாலை, ரியன் பராக்கும் ஆடுவார், இவங்களாம் ஆடுவாங்க. ஆனால் என்ன அவங்க இருக்கும்போது அந்த மாதிரியான பால்கள் போடப்படவும் இல்லை, அவங்க அந்த அளவுக்கு நிற்கவும் இல்லைங்கிறதான் பிரச்சனையே. பட் அவங்க அந்த ரிஸ்க் டேக்கிங் கேம் எடுத்ததுனால தான் இங்கே மேட்சை வின் பண்ணாங்க. பட் இந்த மாதிரி ரிஸ்க் டேக்கிங் அப்படிங்கிறது நான் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட பார்த்தது கிடையாது. சிஎஸ்கே எடுக்கிறாங்க, பட் அது எல்லாமே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக அமையுது, அப்படி ரிவீட் அடிக்குதுங்கிறது தான் பிரச்சனையே. ஸோ ஃபார் ஜிடி சாய் சுதர்ஷனால இன்னைக்கு ஜெயிச்சாங்கிறத தாண்டி சாய் சுதர்ஷனும் ராகுல் டெவோத்தியாவும் அந்த பக்கம் ஷாருக் கானும் கெஜ்ரோலியாவும் அர்ஷத் கானும் சாய் சிராஜும் ராஷித் கானும் சாய் கிஷோரும் ஆஷிஷ் நெஹ்ராவாலும் சுப்மன் கிலாலும் வெற்றி பெற்றார்கள். டீம் ஒர்க் பண்ணி வின் பண்ணாங்க. அவங்க டீம் ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து நான் இது பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலேயுமே அப்படின்னு அவங்க போகிறாங்க. அதனால தான் வந்து இந்த மேட்ச் அவங்களால ஜெயிக்க முடியுது. த்ரூ அவுட்டாக டேபிள் டாப்லேயும் அவங்க இருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு ஜிடியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல மேட்சப்ஸ், அதுக்கப்புறம் வந்து அனலிட்டிக்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணுவோம்ல, அப்படி தானே போகணும்னு நினைப்போம். பட் அப்படி போகாத அளவுக்கு இவங்க ஒரு மாதிரி மேட்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் ஆனால் மேட்சப்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் டைமென்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஜிடி பொறுத்த வரைக்கும் சொன்னால் மேட்சப்ஸ் இந்த டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் வச்சு வேறு மாதிரி பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து சுப்மன் கிலுக்கு ஒரு பங்கு இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்ல. இப்போ கம்பீர்னு நம்ம போயிடுறோம், பட் ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயரை மறந்துட்டோம். இந்த பக்கத்தில் நெஹ்ரான்னு போகிறோம், பட் இந்த பக்கம் கில்லியும் நம்ம மறந்துடக்கூடாது. அது எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. அதை தாண்டி பவுலர்ஸோட எக்ஸிக்யூஷன், பிரசித் கிருஷ்ணா ஷார்ட்டாக போடுறாரு, லென்த்லையும் போடுறாரு, பட் மேலே போட்டால் தான் அடி வாங்குறாரு. இன்னொன்று எக்கனாமிக்கலாக இருக்கார், அவ்வளோ எக்கனாமிக்கலாக இருக்கிறார். இன்ஜுரிக்கு அப்புறம்
பிரசித் கிருஷ்ணா வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாருன்னு ஒரு தயக்கத்திலே இருந்தேன். இல்லை 11th கொண்டு வருவாங்களா அப்படின்லாம் யோசித்தேன். பட் யோசிச்சு பாருங்க, அவர் ககிசோ ரபாடா அவங்ககிட்ட இல்லை. ககிசோ ரபாடா இல்லாமலே இந்த பவுலிங் அட்டாக்கை வச்சு சொல்லலாம். சிராஜ் இருக்கிறாரு, பிரசித் கிருஷ்ணா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சிராஜை தாண்டி ஒரு பிரசித் கிருஷ்ணாவை பார்க்கும்போது ஒரு பயம் இப்போ வந்திருக்கும். அவரோட 24 பாலில் ஒரு 15 பால் 16 பால் டாட் போட்டுறாரு, இல்லை பவுண்ட்ரி கொடுக்காமல் போட்டுறாரு. அதுவே கில்லுக்கு ஒரு மாதிரி ஓகேப்பா அப்படின்னு இருக்கும். ஆப்போனண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுத்துட்றாங்க. இந்த மேட்ச் ரொம்ப டாமினேட் பண்ணி வின் பண்ணாங்க. நல்ல கிரிக்கெட் ஆடி வின் பண்ணாங்க. நல்ல கிரிக்கெட் ஆடுறதுக்கு இவங்க எங்கேயுமே சான்ஸ் தரவே இல்லை. நீ ஸ்பின்னரை கூப்பிட்டு வந்தாலும் அடிப்பேன், ஃபாஸ்ட் பாலரை கூப்பிட்டு வந்தாலும் அடிப்பேன், ஃபாஸ்ட் பாலர் ஸ்லோ ரன் போட்டாலும் அடிப்பேன், ஃபசல் ஃபருகி அடிப்பேன், துஷர் தேஷ்பாண்டே எல்லாரையும் அடிப்பேன்னு சொல்லிட்டு தான் சாய் சுதர்ஷன் அதுக்கப்புறம் வந்த எல்லாரும் அடித்தாங்க. பவுலிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக பவுலிங் பண்ணாங்க. அகமதாபாத்தில் ஒரு டீம் ஜெயிக்கணும்னா இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு தாண்டி நம்ம என்ன சொன்னால இது தமிழர்கள் கொண்டாடும் குஜராத் டைட்டன்ஸ். ஆமாம், இந்த சீசனில் வந்து நான் சாய் கிஷோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் இப்போது செகண்ட் லீடிங் விக்கெட் டேக்கராக இருக்கிறாரு. இந்த மேட்ச்சில் ஒரு வேளை ராஷித் கானுக்கு முன்னாடி கொடுத்துருந்தா இன்றைக்கி 2-3 விக்கெட் வாரி இருப்பார்னு நினைக்கிறேன். பர்பிள் கேப் வின்னராக கூட இருந்திருப்பார். ஆனால் இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது சாய் கிஷோரை வந்து 11th எடுப்பாங்களா அப்படின்னு எனக்குள்ள கொஸ்டின் இருந்துச்சு. இல்லை இம்பாக்ட் சப்பாவே வச்சு முடிச்சு விட்ருவாங்க, இல்லை ஸ்குவாடில் வச்சு முடிச்சு விட்ருவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா பாண்டியா கேப்டன்ஸில் ஆல்மோஸ்ட் அப்படி தான் நடந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே விக்கெட் ட்ரையாக இருக்குங்கிறதுனால சான்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த சீசனில் அந்த சீசன் அவர் நல்லா பண்ணார். ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த சீசனில் அவர் உட்கார வச்சாங்க. ஆனால் இந்த சீசனில் சாய் கிஷோரை கொண்டு வந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக சூரியகுமார் யாதவையும் ஹர்திக் பாண்டியாவையும் பேக் ஃபுட்டில் தள்ளி ரன் அடிக்க திணற வச்சு இன்னக்காக அவங்க தேடுறாங்க, அலைய விட்டார், ரன் வறட்சி ஏற்படுத்தினார். அப்புறம் ராபின்ஸோட விக்கெட்டை அழகாக எடுத்தார். இது போக ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக சின்னசுவாமியில் அந்த பிச்சில் ஒரு ஜித்தேஷ் சர்மா இந்த குருல் பாண்டியா 22 ரன்னு 2 விக்கெட்டு அட்டகாசம். இன்னொரு பக்கம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக கிளாசினோட விக்கெட்டு. கிளாசின் ஒரு பக்கம் சாய் கிஷோரை டேக் ஆன் பண்ணிடுவாரோ அப்படின்னு ஒரு மாதிரி பயத்தில் இருக்கும்போது பட் சாய் கிஷோர் ஒரு மாதிரி ஷார்ட்டாக போட்டார், எடுத்தார். நிதிஷ்குமார் ரெட்டியும் எடுத்தார். இன்றைக்கும் ஒரு 2 விக்கெட் எடுத்தார். ஸோ சாய் கிஷோர் பொறுத்த வரைக்கும் நான் இவங்க விக்கெட் எடுத்தாங்க, இந்த நம்பர்ஸ்லாம் சொல்லிட்டேன். இப்போ சாய் கிஷோர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னால் ஆம் பால் தான் ஞாபகத்து வரும். பட் இப்போ கேரம் பால் எடுத்துகிட்டு வராரு. ப்ளஸ் அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வெரைட்டி, லைனு, லென்த்து, ஸ்பீடு, ஒரு மாதிரி பம்பரத்தை விட்டு எடுக்கிற மாதிரி ஒரு மாதிரி பாலை விட்டு எடுக்கிறாரு. சாய் கிஷோரோட இந்த வளர்ச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விக்டரியில் அவரோட பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. முன்ன ராஷித் கான் ஓவர் போட்டால் தான் மிச்சவங்களுக்கு ஓவர் கிடைக்கும். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ராஷித் கானுக்கு கொடுத்தாங்க, செம்மையாக அடிச்சிட்டாங்க. சாய் கிஷோருக்கு ஓவர் கொடுத்தாங்க, நல்லா போட்டார். இப்போது சாய் கிஷோருக்கு 4 ஓவர், ராஷித் கானுக்கு 2 ஓவர் அப்படிங்கிற நிலைமைக்கு சாய் கிஷோர் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதை விட இப்போ இந்த பர்பிள் கேப் ரேஸில் அவர் இருக்கிறத பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. வாஷிங்டன் சுந்தர் சேசிங்கில் கொண்டு வந்தாங்க. ஆனால் பறக்கிற ஒரு சேசிங்கு, ஷார்ட் பால் போடுறீங்களா போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓவரில் வச்சு செஞ்சார். ஒரு நட்ராஜா ஷாட் ஒன்று அடித்தார். அவருக்கும் 11th இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏன்னா நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, டெவோத்தி அவங்க ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மேட்ச்சில் ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஒரு மேட்ச்சில் அவரோட பேட்டிங் அவர் காமிச்சிட்டாரு. ஸோ விக்ட்ரிக்கு தான் அந்த ரன்ஸ் உதவிச்சு, ஈஸியான ஒரு சேஸாக மாற்றுச்சு. ஷாருக்கானை கொண்டு வந்தாங்க. இந்த பக்கம் ஆர்ஆரோட தீக்ஷனா ஸ்பின்னர், துஷர் தேஷ்பாண்டே ஃபாஸ்ட் பாலர், 2 பேருமே டேக் ஆன் பண்ணார். உள்ள எதுக்கு ஷாருக்கான் அனுப்புனாலும் அந்த வேலையை ரொம்ப பக்காவாக பண்ணார். அதை விட சாய் சுதர்ஷன் சொல்லலாம். கில்லை தாண்டி இப்போ இவர் ஒரு செம்மையாக ஓவர் ஷாட் பண்ணிட்டு இருக்காரு. டீமில் ஜாஸ் பட்லர் இருக்காங்க, சுப்மன் கில் இருக்காங்க. பட் இவங்களெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் சாய் சுதர்ஷனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஜிடி ரொம்ப அவரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தென் ஜிடியோட மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரியும், தென் அவரோட ஷார்ட்ஸ் அன்னைக்கு ஜோஷ் ஹேசல்வுட் எப்படின்னா மாரண்டே மெக்ரா அவனு அவரை சொல்லுவாங்க. இந்த பக்கம் சாய் சுதர்ஷன் அவர் இறங்கி வந்து நேராக ஒரு ஒரு ட்ரைவ் ஒன்று ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஒன்று அடித்தார். ஒரு மாதிரி கவிதையாக இருந்துச்சு. இப்போ சீக்கி ஷாட்ஸ் ஆடுறாரு. அதுக்கப்புறம் upper cut ஒன்று ஆடினார். டைமிங் சாய் சுதர்ஷன் இன்ஜுரி, அந்த இன்ஜுரியில் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஃபிட்னஸில் கொஞ்சம் பார்த்துப்பாங்க. பட் அதை தாண்டி அவர் ஷார்ட்ஸை கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்ன வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட்டு அப்படின்னாங்க. ஒரு இன்னிங்ஸ் பார்க்கும்போது ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்குது, பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. கிளாஸ் அப்படிங்கிறத தாண்டி மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி ஆடுறது ஒரு மாதிரி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஓவரால் தமிழ்நாடு பிளேயர்ஸ் குஜராத் டைட்டன்ஸுக்காக ஒரு மாதிரி மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது டீமில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் துண்டாக தெரியுது. அண்ட் ஜிடியோட விக்ட்ரிக்கு இவங்க காரணமாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேட்சை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி தனி எனர்ஜி வருது. இவங்க நீங்கள் வருவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் ஜிடிக்கு தருவீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன்.
பாருங்கள் என்னென்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். அப்புறம் இந்த பக்கம் ஜிடியில் சொல்லணும்னா அந்த டாப் 3 இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. ப்ளஸ் அதை தாண்டி கீழே இருக்கிறவங்களும் ஆடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியில் இருக்கும்போது இப்போ எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்களே. ஸோ ருத்தர்ஃபோர்ட் பண்ணிட்டாரு, வாஷிங்டன் சுந்தர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு, டெவோத்தியானிக்கு வந்து அடித்தார், ஷார்கான் அடித்தார், கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சாம்பியன்ஸ் டீமாக அவங்க காமிக்கிறாங்க, நாங்கள் சாம்பியன் சைடராக கண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. நல்லா இருக்குது, அப்ரிஷியேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ராஷித் கான் இப்போ பவுலிங்கிறத தாண்டி விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அவரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாராட்டலாம். பிரசித் கிருஷ்ணாவோட எக்கனாமி ரேட் கஞ்சத்தனமாக ஓவிங் போடுறாரு, நிறைய மரங்களை நட வைக்கிறாரு. ஸோ அவரையும் நம்ம வந்து பாராட்டலாம். ஏன்னா மோர்கலா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவரோட ஹைட்டுக்கு அவர் எப்பவுமே அப்படி தான் அடித்து குத்தி ஏற்றி போடுவார். பட் ஓவர்சீஸ் போகும்போது அவர் டெஸ்ட்டில் அடி வாங்கினார். அதுக்கப்புறம் சிராஜ் அவரோட நியூ பால் கான்ட்ரிபியூஷன் என்னங்க வேறு மாதிரி ஏதோ தெரிகிற 4 சிராஜ் உள்ளே பூந்து போன மாதிரி போகிறாரு. ஸோ அவரையும் நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டலாம். அப்புறம் கஜ்ரோலியா உள்ளே வந்தார். ஸோ அவரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஓவரால் ஆஷிஷ் நகராவுக்கு பாராட்டு, அதுக்கப்புறம் சுப்மன் கில்லுக்கு பாராட்டு, இப்படி எல்லாருக்கும் பாராட்டு தெரிவிச்சிடலாம். பட் இந்த ஒரு விக்ட்ரியோட டேபிள் டாப்பராக இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கலாம், போதும் முடிச்சுக்கலாம். அண்ட் இந்த பக்கம் ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, இந்த சீசனில் ஆர்ஆரோட பவுலிங் அட்டாக் பார்க்கும்போது கொஞ்சம் என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, ஆர்ச்சரியோட ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு ஃபேஸை காமிச்சிட்டு இருக்கிறாரு. தென் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு பவுலர்ஸ் இன்னைக்கு வனிந்த அசரங்கா இல்லை, ஏதோ பர்சனல் ரீசன் காரணமாக அவர் போயிட்டார். பட் மற்றபடி இன்னைக்கு இந்த சர்ஃபேஸில் தீக்ஷனா ஒர்க் அவுட் ஆக மாட்டார். பட் தீக்ஷனா அதை மீறியும் போட்டார், விக்கெட் எடுத்தார். ஃபசல் கக் ஃபருக்கி இன்றைக்கி எடுக்கவே இல்லை. ஃபசல் கக் ஃபருக்கி விட்டு அடிச்சிட்டாங்க. துஷர் தேஷ்பாண்டேவும் ஓரளவு நல்லா போனார், பட் ஆனால் அவரையும் அடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, ரன்னு போயிட்டே இருக்குது. அப்புறம் துஷர் தேஷ்பாண்டேவெல்லாம் கொண்டு வராங்க. போன மேட்ச் ஆர்ஆர் மாதிரி நல்லா பண்ணாங்க. சஞ்சு சாம்சன் கேப்டன்சி நல்லா இருந்துச்சு. பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்சில் மொத்தமாக கவுந்துச்சு. இப்போ அடுத்த மேட்ச்சில் பவுன்ஸ் பேக் ஆகி வராங்களான்னு பார்ப்போம். இந்த வீடியோ நிறைவடைகிறது. அண்ட் நீங்கள் எனக்கு ஏதாவது பாராட்டுறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு போங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். திரும்ப சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் கடைசியாக இந்த குஜராத் தமிழர்கள் டீமில் எந்த தமிழ்நாடு பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சாய் சுதர்ஷனா, வாஷிங்டன் சுந்தரா, சாய் கிஷோரா, ஷாருக்கானா, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல்